தேசாந்திரி எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். பகுதி 15. அறிந்த ஊர். ஒரு பின்னிரவில் எல்லா ஊரும் ஒன்று போல தான் இருக்குது. அதுலேயும் பேருந்து நிலையங்களும் அதை சுற்றிலும் இருக்க சின்ன சின்ன கடையில் எரியிற டியூப்லைட்டுகள் மற்றும் பாதி உறக்கம் பிடித்த பெட்டி கடைகள்லாம் காலியான நாற்காலிகளோட பால் கொதிக்கும் டீ கடைகள், உறக்கத்தோட பிடியில் சுருண்டு கிடக்கிற வயதானவங்க, கால் மட்டும் வெளியில் தெரிய உறங்கும் ஆட்டோக்காரர்கள் நேட்டு எல்லா நகரங்களுமே பின்னிரவில் ஒரே மாதிரி தான் இருக்குது. சில சமயங்களில் நான் எந்த ஊரில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமே வரும். இதுபோல் பின்னிரவில் காலியான பேருந்து நிலையங்களில் விழித்து கிடப்பதற்குன்னு சிலர் இருப்பாங்க, எப்போவுமே இருப்பாங்க. அவங்க எல்லா பேருந்து நிலையங்களுமே அது போல் சிலரை பார்த்துருக்கேன். கிழிந்த துணிகளை தச்சிட்டோ இல்லை குழாயில் தண்ணீர் பிடித்தபடியோ அவங்க உறக்கத்தை தொலைத்து விடுகின்ற அவங்க எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. ஒரு முறை டெல்லியை நோக்கி ரயில் போயிட்டு இருந்தது. அப்போ மத்திய பிரதேசத்துக்குள்ளே ரயில் நுழைஞ்சப்போ பின்னிரவு ஆயிடுச்சு. உறக்கம் கலைஞ்சு திடீர்னு விழிப்பு வந்துடுச்சு. என்ன செய்கிறது அப்படின்னு புரியாமல் தூசி படிந்த கண்ணாடி ஜன்னலை தொடச்சிக்கிட்டே வெளியே தெரியும் காட்சிகளை பார்த்தேன். மங்கலான வெளிச்சத்தில் காட்சிகள் வேகமாக ஓடிட்டு இருந்தது. இன்னது அப்படின்னு அறிஞ்சிக்க முடியாதபடி தாவரங்களும் செடி கொடிகளும் ரயிலோட ஓட்டத்தோட போட்டி போட்டுக்கிட்டு ஓடுச்சு. ஒரு 10 நிமிஷம் பயணத்துக்கு பிறகு ரயில் ஒரு ஆற்றுப்பாலத்தின் முன்பாக இன்னொரு ரயில் கடந்து போவதற்காக காத்துட்டு இருந்தது. அங்கே கீழே பெயர் தெரியாத ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கிறத பார்த்தபடியே இருந்தேன். மெல்லிய நிலா வெளிச்சம் ஆற்றின் மீது ஊர்ந்துக்கிட்டு இருந்தது. தண்ணீரோட வேகம் சீராக இருந்தது. அப்படியே ரயிலை விட்டு குதித்து தண்ணீரில் நீந்தலாம் போல இருந்தது. பார்த்துக்கிட்டே இருந்த போதே நிலா மேகத்திலிருந்து விலகி வெளியே வர ஆறு ஈய நிறத்தில் தெரிய துவங்குச்சு. எங்கோ கனவின் கரைகளில் நின்றிருப்பது போல இருந்தது எனக்கு. ரயிலை விட்டு இறங்கிடலான்னு மனதை அடித்துக்கிட்டே இருக்க இன்னொரு ரயில் கடந்து செல்லும் வர அந்த ஆற்றை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதுவரை நான் பார்த்தே அறியாத ஒன்றை பார்த்தது போல் மனசில் சந்தோஷம் வந்துச்சு. உலகம் எத்தனை அழகாக இருக்குன்னு தோணுச்சு. என்னோட கற்பனை மெல்ல விரிய துவங்குச்சு. அந்த பின் இரவில் உலகம் தோன்றி இருக்கும்ல, எல்லா நகரங்களும் இத்தனை தூய்மையும் அசலானதுமா இருந்திருக்கும்ல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எப்போ தூங்கினேன்னே தெரியல. சூரிய வெளிச்சம் பளீர்னு பீரிடும் பொழுது கண்களை கசக்கிக்கிட்டு பார்த்தேன். கொப்பளித்து கொண்டு இருக்கும் வெளிச்சத்தில் மரங்கள் திமிரி நின்றிருந்தது. நேற்று பார்த்தது கனவு தானான்னு கூட எனக்கு சந்தேகம் வந்தது. ஆனால் அந்த ஆறு இன்று வரை மனதுக்குள்ளே சத்தமில்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கு. உண்மையில் பின்னிரவு உலகுக்கு அழகை உருவாக்குது. பகலின் வெக்கையால் ஊர்கள் மீது படிந்திருந்த உஷ்ணத்தை சுருக்கங்களை இரவு சுத்தம் செய்து, ஒரு தாதி குழந்தையை குளிப்பாட்டி தொடச்சி எடுக்கிறது போல இரவோட கைகள் உலக சுத்தம் செய்து, பின்னிரவில் நிழல் கோடுகள் போல தெரியும் ஊர்கள் எப்போவுமே மயக்கமூட்டுவதா இருக்கு. நகரங்களை பார்க்கறத விட என்னை ரொம்ப இன்று வரை வசீகரித்து வருவது வெட்டவெளி தான். ஒரு வெளி தரும் அனுபவம் விவரிக்க முடியாத ஒரு நெருக்கம் தருது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற நார்த்தமலைன்ற மலையின் மீது ஒரு நாள் நான் நண்பரோட ஏற துவங்கியிருந்தேன். அந்த மலையின் மீது பழைய சமண கோயில் ஒன்று இருக்குது. பெரிய மலை அது. பாறை மீது ஏற துவங்கினப்போ வெயில் இறங்கி வழிந்துட்டு இருந்தது. ஒரு அரை மணி நேர பயணத்துக்கு அப்புறம் கல்லில் வெட்டப்பட்ட குளம் போன்ற ஒன்றின் முன் போயில நின்னோம். பாசிப்படிந்த தண்ணீரின் மீது ஒரு பிளாஸ்டிக் காகிதம் மிதந்துட்டு இருந்தது. அந்த நண்பர் மலையின் மீது ஏறிடலான்னாரு. மெதுவாக ஏறி மேலே போனப்போ சூரியன் உச்சிக்கு போயிருந்தது. அந்த நண்பரும் நானும் அந்த மலை கோயிலின் படிகளில் சாஞ்சு உட்கார்ந்தோம். அந்த மலையில் எங்கள் இருவரை தவிர வேறு யாருமே இல்லை. மெதுவாக வெயில் தனிய துவங்குச்சு. நாங்கள் அங்கிருந்த குடைவரைகளை பார்த்துட்டு உயரமான ஒரு பாறை மீது ஏறி நின்னோம். அப்போ மேற்கிலும் வடக்கிலும் எல்லையற்ற பெரும்பரப்பு விரிந்து கிடக்கிறத பார்த்தேன். அதிலும் மேற்கில் சரிஞ்சிட்டு இருக்க சூரியனும் அதன் மடியில் கிடப்பது போல தெரிந்த குன்றுகளும் பெரிய பெரிய பாறைகளும் வேறு ஏதோ ஒரு கனவு பிரதேசத்துக்கு வந்துட்டது போல இருந்தது. பறவைகள் தாழ்வாக பறக்கிறதையும் ஒரு மாட்டு வண்டி மெதுவாக ஊர்ந்து போகிறதையும் பார்த்தேன். அந்த வெளியில் ஒரு சிறிய இயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. மலையை விட, மலையின் மேலே கோயிலை விட அந்த உயரத்துலேருந்து தெரியும் வெட்டவெளி தரும் அனுபவம் ரொம்ப தனித்துவமாக இருந்துச்சு. எனக்கு திடீர்னு கத்தனம் போல் இருந்தது. என்னை மீறி சப்தமாக கத்தினேன். எனது குரல் மலையிலிருந்து சரிஞ்சு எங்கோ பள்ளத்தில் போய் விழுந்துடுச்சு. சத்தமிடுறது எவ்வளவு பெரிய ஆனந்தம்னு யாருமே இல்லாத இடத்துல எனக்கு அப்போ தோணுச்சு. சோலாரிஸ்ன்ற ஒரு ருஷ்ய படத்தில் வெட்டவெளி சிந்திக்கக்கூடியது. அது ஒரு தனித்த ஒரு மொழியில் நம்மோடு உரையாடிக்கிட்டே இருக்குன்னு ஒரு கதாபாத்திரம் கூறியதை கேட்டப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அந்த வாசகம் 100% உண்மை என்பது போல இருந்தது நான் அங்கே பார்த்த காட்சி.
சூரியன் மறையிறது உடனே நடந்துடல. ரொம்ப மெதுவாக உலகம் முழுமையாக ஒரு முறை கண்டுவிட வேணும்னு ஆசைப்பட்டது போன்று ரொம்ப நிதானமாக மேற்கில் இறங்கிக்கிட்டு இருந்தது. கிழக்கில் உதயமாகும்போது சூரியன் தரும் கிளர்ச்சி இசையின் உச்சநிலைன்னா மேற்கில் அடையும் சூரியன் இசைக்கு பிந்திய அமைதியை போன்றது. மேகங்கள் தங்க நிறத்தில் திட்டா இருந்துச்சு. நாங்கள் இருந்த பாறை மெல்ல மறைய துவங்கி இருள் படியேறி எங்களை சுற்றி நின்ற பிறகு கீழே இறங்க துவங்கினோம். அன்று விடுதிக்கு திரும்பிய பிறகு கோயிலோ பாறையோ மலையோ எதுவுமே நினைவில் இல்லை. இந்த அனுபவத்துக்கு நெருக்கமான ஒன்று சில வருஷங்களுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு நள்ளிரவு நடந்தது. சென்னையில் தேவி தியேட்டரில் இரவு காட்சி பார்த்துட்டு நடந்தே KK நகர் வர்றதுன்னு முடிவு செஞ்சு நடக்க துவங்கினேன். ரொம்ப பரபரப்பும் வேகமாக பார்த்து பழகிய அண்ணா சாலையில் அப்போ யாருமே இல்லை. சாலையில் பெட்டிக்கடைக்காரர்கள் ஊற்றிய தண்ணீர் உதிர்ந்த வெற்றிலைகள் படிய ஓடிக்கொண்டிருந்தது. சிக்னல்கள் செயலற்ற அமைதியாக இருந்துச்சு. ஹிக்கின்பாதம் செதிரில் மெக்கானிக் போன்றிருந்த ஒரு ஆள் நடப்பாதையில் இரும்பு வாளியை வச்சு குளிச்சுட்டு இருந்தார். அண்ணா சாலை மிக நீண்டதாகவும் மிக அழகானதாகவும் அந்த பின்னிரவில் தெரிஞ்சுது. நடக்க நடக்க சென்னை நான் இதுவரை பார்க்காத நகர போல இருந்தது. வழியில் குல்ஃபி ஐஸ் விற்கிற ஒரு ஆள் செருப்பை இழுத்து நடந்தபடியே ராயப்பேட்டை நோக்கி போயிட்டு இருந்தார். சினிமா விளம்பரங்கள், நியான் வெளிச்சங்கள் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. சாலை ஓரங்களில் மரங்கள் இருப்பது அப்போ தான் என் கண்ணிலேயே பட்டுச்சு. கோடம்பாக்கம் வழியாக நடந்து போனப்போ ரோந்து சுற்றும் காவல் வாகனங்கள் கூட சலனமற்று நின்றுட்டு இருந்தது. வழியில் திறந்திருந்த 1-2 கடைகளை தவிர நகரம் துயிலின் நீள்பரப்பில் மூழ்கி இருந்தது. புதிர் கட்டிடங்கள் அவிழ்த்து சிதறி கிடப்பது போல தான் சென்னை இருக்குதுன்னு தோணுச்சு. அந்த பின்னிரவில் காற்றும் ஏக சுதந்திரமான வெளியும் பரவசம் ஊட்டியது. வீடு வந்து சேர்ந்தப்போ மணி 3 தாண்டி இருந்துச்சு. உடனே உறங்கணும்னு கூட தோணலை. மாறா உறங்கி கொண்டிருந்த நண்பர்கள் பலரையும் எழுப்பி சென்னையின் இந்த பின்னிரவு காட்சியை காட்டணும்னு போல இருந்துச்சு எனக்கு. நாம் கட்டடங்களை, அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்க்குறதுல சந்தோஷம் அடைகிறோம். ஆனால் நம் கண்கள் பழகிக்கொள்ள வேண்டியதும் புரிந்து கொள்ள வேண்டியதும் வெட்ட வெளியே தான். வெளி நம் கண்களோடு அல்ல, மனதோடு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அல்லது மனம் வெளியே கண்டதும் தன்னை அதோடு கரைத்திட்டு ஐக்கியமாடுது. வெளி என்றும் அழியாத ஒரு இருப்புடையதுன்னு மனம் மெல்ல உணர துவங்குது. பயணம் கற்றுத்தரும் முதல் பாடம் இதுதானோ என்னவோ. நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம்.